இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான சேமியா பாயசம் எப்படி செய்யலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: சேமியா, பால், சர்க்கரை, முந்திரி, திராட்சை. ஒரு பாத்திரத்தில் 250 ml தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதில் 150 கிராம் சேமியா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சேமியா பாத்திரத்தில் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கும் அதை கைவிடாமல் நல்லா கலவிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. சேமியா தண்ணி உறிஞ்சி நல்லா வெந்ததுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிவிட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்துட்டு இதில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் 200 ml பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் பால் சேர்க்கறதுனால சேமியா பாயசம் கெட்டு போகாது. இதை ஃப்ரிட்ஜில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது சூடு பண்ணி சர்வ் பண்ணலாம். சுவையான சேமியா பாயசம் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.